வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் வங்கிக்கு வரும் பெருந்தொகை பணம் அரசாங்கம் அறிவித்த மகிழ்ச்சி அறிவிப்பு. உடனடியாக பாஸ்போர்ட் விநியோகத்தை நிறுத்துங்கள், குடிவரவு திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. வெளிநாடு செல்வோருக்கு காத்திருக்கும் இடையூறுகள். கோட்டபாய ராஜபக்ச செய்த செயல்களை அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை நன்றாக அவதானித்தது. திடீரென பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்ட முக்கிய புள்ளி. துப்பாக்கிச்சூடு ஒன்றினால் பரபரப்பாகி வரும் யாழ்ப்பாணம். உறவினர்கள் கூறும் திடுக்கிடும் தகவல்கள், அடுத்தடுத்து வெளிவரும் உண்மைகள். ராஜபக்ச குடும்பம் மற்றொரு நாட்டில் பதுக்கிய பணம் குறித்து வெளியான திடுக்கிடும் தகவல்கள். உண்மையை உடைத்த அனுர தரப்பின் முக்கிய புள்ளி. தான் சிறைக்கு செல்லப்போவதை தடுக்க நாமல் போடும் திட்டங்கள். அடுத்தடுத்து வெளியிடப்பட்ட முக்கிய விடயங்கள். அனுர தரப்பின் தகவல். உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெறும் மாணவர்களுக்கு அரசாங்கம் வழங்கிய மகிழ்ச்சி தகவல். மாணவர்களின் வங்கிக் கணக்கிற்கு வரப்போகும் பெருந்தொகை பணம். சம்பள உயர்வு இல்லாவிட்டாலும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட போகும் பணம். ஜனாதிபதி அனுர வெளியிட்ட மகிழ்ச்சி அறிவிப்பு. முக்கிய தனியார் வங்கியொன்றில் ஏற்பட்டுள்ள பெரும் சிக்கல். மக்களுக்கு வெளியான தகவல். நடந்தது என்ன? யாழ்ப்பாணத்தை அடையாளப்படுத்தும் முக்கிய விடயம் ஒன்றின் இறுதிக்கட்ட அழிவு நிலை. விசனம் வெளியிட்டுள்ள மக்கள். நான் பௌத்தத்தை பாதுகாக்கிறேன் என்பதை தாண்டி இனவாதத்தை பேசுபவன் அல்ல, திடீரென கொந்தளித்த நாமல். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிப்ரவரி மாதத்திற்கான அஸ்வெஸ்ம உதவித்தொகை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அஸ்வெஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் பிப்ரவரி மாதத்திற்கான கொடுப்பனவுகள் நேற்று முதல் அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளுக்குமான பிப்ரவரி மாதத்திற்குரிய நிதி ஒதுக்கீடுகள் இன்று, அதாவது 12ஆம் தேதி சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று முதல் பயனாளர்கள் தங்களது வங்கிக் கணக்குகளின் மூலம் அஸ்வெஸ்ம உதவித்தொகையை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. கடவுச்சீட்டு விநியோக சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கணினி அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த திணைக்களத்தின் ஊடாக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பிராந்திய அலுவலகங்களின் செயற்பாடுகள் முழுமையாக ஸ்தம்பிதமடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கணினி அமைப்பு மீண்டும் வழமைக்கு திரும்பியது. கடவுச்சீட்டு விநியோக சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் தற்போது கணினி அமைப்பை சீர் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற நாள் முதல் அவரது செயற்பாடுகளை அமெரிக்க புலனாய்வுத்துறையினர் உன்னிப்பாக அவதானித்து வந்ததாக அவர் தன்னிடம் தெரிவித்ததாக அசங்கு அபே குணசேகர கூறியுள்ளார். பூகோளவியல், அரசியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர், வருகை தரும் விரிவுரையாளர், ஆசிரியர் மற்றும் கட்டுரையாளரான அசங்க அபே குணசேகர முன்னாள் அரசியல்வாதி ஒசி அபே குணசேகர அவர்களின் மகனாவார். அறகலைய போராட்ட கால பகுதியில் மறைக்கப்பட்ட பல உண்மைகளை விங்ஸ் ஆஃப் சேஞ்ச் எனும் ஆங்கில நாவலில் அவர் பதிவு செய்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நாவலில் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம், நாட்டில் ஏற்பட்ட வங்குரோத்து நிலை உள்ளிட்ட பல திடுக்கிடும் விடயங்கள் தொடர்பிலும் விரிவாக எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் அறகலைய போராட்டம் தொடர்பிலும் பல முக்கிய தகவல்களை அவர் அந்த நூலில் பதிவு செய்துள்ளார். 2022ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சவின் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக செய்வதற்காக முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளுக்கு அமெரிக்க புலனாய்வு பிரிவே ஆணையிட்டதாகவும் இந்த இயக்கத்தை அவர்களை வழிநடத்தியதாகவும் அசங்க அபே குணசேகர தனது நூலில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இதற்கு முன்னர் அறகலைய போராட்டம் தொடர்பில் எழுதப்பட்ட 5 நூல்களில் ஏதிலும் அமெரிக்கா CIA தொடர்பான விடயங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. அதேபோல் கோட்டாபய ராஜபக்ச தானே எழுதிய நூலிலும் இது தொடர்பில் எந்தவிதமான குறிப்புகளும் இடம்பெறவில்லை. எனினும் அமெரிக்க CIA மற்றும் கோட்டாபய ராஜபக்ச தொடர்பில் தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் பிரபல சிங்கள மற்றும் ஆங்கில நாடுகளில் தெளிவான கட்டுரைகள் வெளிவந்துள்ள போதிலும் அரசியல் அரங்கில் இது குறித்து பெரிதாக பேசப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது.
இந்த விடயம் தொடர்பில் கோட்டாபய ராஜபக்சவிடம் வினவிய போதும் அவர் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை எனவும் அசங்க அபேகுணசேகர குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2019 ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற நாள் முதல் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஆலயத்தின் ஒரு அதிகாரி அவரது செயற்பாடுகளை நெருக்கமாக அவதானித்து வந்ததாகவும் அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை ஜனாதிபதி ஒருவர் அமெரிக்க புலனாய்வு பிரிவின் பிடியில் இருந்திருக்கலாம் என்ற விடயம் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் அந்த நூலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் அசங்க அபேகுணசேகர, மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோரின் ஆட்சி காலங்களில் அரசியல் நியமனங்களை பெற்றிருந்தார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் லக்ஷ்மன் கதிர்காமர் நிர்வாகத்தின் தலைவராகவும் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தேசிய பாதுகாப்பு குழுவின் பிரதானியாகவும் அவர் செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அள்ளிப்பட்டி துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவனை பற்றிய தவறான செய்திகளை சில ஊடகங்கள் பரப்பி வருவதாகவும் அவ்வாறான செய்திகள் தங்களது பிள்ளையை இழந்த துயரில் வாடும் தங்களுக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துவதாகவும் அந்த சிறுவனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சம்பவம் நடந்த தினத்தன்று வவுனியாவில் வசிக்கும் ஒருவரிடமிருந்து அந்த ஹயஸ் வாகனத்தை வாங்கியிருந்ததாக தெரிவித்தனர். அதே தினம் இரவு வேலனை நோக்கி செல்லும் போது உயிரிழந்த சிறுவனின் சிறிய தந்தையை இந்த வாகனத்தை செலுத்தி சென்றதாகவும் கூறினர். ஆள் நடமாட்டம் இல்லாத வீதியில் தானே வாகனத்தை செலுத்த விரும்பியதால் வாகனத்தை மகனிடம் ஒப்படைத்ததாக தெரிவித்த பெற்றோர், போலீசார் வாகனத்தை மறித்த போது நிற்காமல் ஓடியதுதான் அவன் செய்த ஒரே தவறு என குறிப்பிட்டனர். அந்த தவறுக்காகவே அவன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு அவன் உயிரிழந்ததாகவும், ஆனால் சில ஊடகங்கள் அவன் தொடர்பில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களது காணி எல்லையிலிருந்து வேப்ப மரத்தை அயலவர் வெட்டியதாகவும், அந்த மரத்தின் விறகுகளில் பாதி தங்களுக்கு வழங்கப்பட வேண்டியிருந்த போதும் அவர் அதனை வழங்கவில்லை எனவும் தெரிவித்தனர். அந்த கோபத்தின் காரணமாக மகன் சில விறகுகளை தூக்கி தங்களது காணிக்குள் போட்டதாகவும், அதனைத் தொடர்ந்து அந்த காணி உரிமையாளர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தை முறைப்பாடு செய்ததாகவும் அவர்கள் கூறினர். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மகனை அழைத்து விசாரித்ததுதான் அவனுக்கு எதிராக இருந்த ஒரே ஒரு போலீஸ் முறைப்பாடு எனவும், அந்த சம்பவம் நடந்து பல வருடங்கள் கடந்து விட்டதாகவும் பெற்றோர் விளக்கினர். தற்போது மகன் தொடர்பில் ஊடகங்களில் வெளிவரும் செய்திகள் குறித்து வட்டுக்கோட்டை போலீசாரிடம் விசாரித்த போது அந்த ஒரே முறைப்பாட்டை தவிர வேறு எந்த முறைப்பாடும் இல்லை என போலீசார் தெரிவித்ததாகவும் கூறினர். ஊடகங்களில் வெளிவரும் தவறான செய்திகளை பற்றி போலீசாரிடம் தெரிவித்த போது ஊடகங்களில் வரும் செய்திகளுக்கு தாங்கள் என்ன செய்ய முடியும் என போலீசார் திரும்பி கேள்வி எழுப்பியதாகவும் அவர்கள் கூறினர். பிள்ளையை இழந்து துயரத்தில் வாழும் தங்களுக்கு மகனை பற்றிய இவ்வாறான செய்திகள் மேலும் வேதனையை ஏற்படுத்துவதாகவும் பெற்றோர் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இதனிடையே குறித்த சிறுவனின் தாயார் மேலும் கருத்து தெரிவிக்கையில், போலீசார் காட்டிய இடத்திலேயே புதைக்குழி வெட்டி தனது மகனின் சடலத்தை அடக்கம் செய்ததாகவும், அந்த இடத்தில் குழி வெட்டிய போது தண்ணீர் வந்த போதும் அதே இடத்திலேயே புதைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். தனது மகன் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்ட நேரம் மதியம் 1:30 மணியளவில் என கூறப்படுகின்ற நிலையில் மாலை 5:30 மணிக்கு அவரது சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், ஒரு இடத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு பின்னர் வேறொரு இடத்திற்கு சடலம் இழுத்து செல்லப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் தனது மகனுடன் சென்றிருந்த இருவர் கைது செய்யப்பட்டதாகவும், அவர்களை போலீசார் சித்திரவதை செய்ததாகவும், அவர்களின் உடலில் அடிகாயங்கள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அவர்கள் மீது கஞ்சா வழக்கு மற்றும் வேறு வழக்குகளை பதிவு செய்வதாக போலீசார் மிரட்டியதாகவும், முதல் துப்பாக்கிச் சூட்டிலேயே தனது மகன் மயங்கியதாக சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் கூறியதாகவும், அதன் பின்னரே ஏனைய துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் திட்டமிட்ட ஒரு கொலை என கூறிய தாயார், இதற்கு உரிய தீர்வு எடுக்கப்பட்டு தனது பிள்ளையை கொலை செய்தவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளார்.
ராஜபக்ச குடும்பம் உகண்டாவில் மட்டுமல்ல துபாயிலும் பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், உகண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணம் தொடர்பில் மட்டுமன்றி துபாயில் மற்றும் பிற நாடுகளில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பணம் தொடர்பிலும் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதுபோன்ற பல்வேறு பெரும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் சில விசாரணைகள் நிறைவடைந்து குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படும் நிலைக்கும் வந்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் உகண்டாவை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம், துபாய் மற்றும் பிற நாடுகளில் உள்ள பணம் குறித்தும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டினார். இதனிடையே நாமல் ராஜபக்ச துபாயில் வைத்திருந்ததாக கூறப்படும் பணம் தொடர்பில் யாரும் பேசுவதை நாம் காணவில்லை என்றும், ஆனால் அந்த விடயம் குறித்த விசாரணைகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இந்த விசாரணைகளின் உண்மைகள் வெளிவரும் போது என்ன நடக்கிறது என்பதை அனைவரும் பார்க்கலாம் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். பிரதேச சபையில் கூட உறுப்பினராக தெரிவு செய்யப்பட முடியாமல் பட்டியல் முறையூடாக நாடாளுமன்றம் வந்த நாமல் ராஜபக்ச தற்போது பாரிய சத்தம் போட்டு வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஷன் குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், நாமல் ராஜபக்ச ஒரு சிறிய குழுவை நாட்டின் பல பகுதிகளுக்கு அழைத்து சென்று தான் சிறைக்கு செல்ல நேரிடும் சூழ்நிலைக்கு எதிராக மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்று தற்போது சிந்தித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் நாமல் ராஜபக்ச மேற்கொண்டுள்ள செயல்கள் தொடர்பாக நீதி நிலைநாட்டல் ஆரம்பிக்கப்படும் போது அவர் எங்கு இருப்பார் என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்துவிடும் என்றும் அசித்த நிரோஷன் குறிப்பிட்டுள்ளார். அப்போதுதான் பார்ப்போம் அவர் ஜனாதிபதி ஆகிறாரா அல்லது எங்கு இருப்பார் என்று எனவும் அவர் கூறினார். நாமல் ராஜபக்சவுக்கு தானே ஜனாதிபதியாக முடியாது என்பது நன்றாகவே தெரியும் என்றும் அவருடன் நின்று செயற்படுபவர்களுக்கும் இந்த உண்மை தெளிவாக தெரியும் என்றும் அசித்த நிரோஷன் தெரிவித்துள்ளார். இதனிடையே கிறிஸ் நிறுவனத்துடன் தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல் விவகாரம், தேசிய ஆட்சி வழக்கு, மேலும் பாதாள உலக குழுக்களுடன் வைத்திருக்கும் தொடர்புகள் உள்ளிட்ட பல விடயங்கள் நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது அந்த முழு குழுவும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய நிலை உருவாக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெறும் மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்குவதற்கான புதிய முயற்சி ஒன்றை கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் அதிக Z புள்ளிகளை பெற்ற மாணவர்களுக்கு இந்த புலமை பரிசில் வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த புலமை பரிசில் திட்டத்தினூடாக தெரிவு செய்யப்படும் மாணவர்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப மதிப்புமிக்க சர்வதேச பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்புகளை தொடரும் வாய்ப்பை பெறுவார்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்புகளை மேற்கொள்ளும் வகையில் மொத்தமாக 200 புலமை பரிசில்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் கல்வி அமைச்சின் பிரதியமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த புலமை பரிசில் திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் ஏற்கனவே 32 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2027 ஆண்டின் அரசு ஊழியர்களுக்கு 3வது சம்பள உயர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் அதன் பின்னர் அரசு சேவையில் நிலுவையில் உள்ள ஏனைய கொடுப்பனவுகள் வழங்குவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய வேலை திட்டத்தின் கீழ் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசு சேவையில் வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகள் தொடர்பில் தற்போது பல சிக்கல்கள் காணப்படுகின்றன என்றும் அவை தொடர்பில் மீளாய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி கூறினார். இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சிறிய கால அவகாசம் வழங்கப்படுமாறும் அவர் அரசு ஊழியர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் அரசு ஊழியர்களுக்கு திருப்திகரமான வாழ்க்கை நிலையை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். இதற்கிடையில் திட்வா அனர்த்தம் தொடர்பிலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அந்த அனர்த்தத்தால் நாட்டிற்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக திரைசேரியிலிருந்து 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதற்காக எந்தவித கடனும் பெறப்படவில்லை என்றும் எவ்வித பணமும் அச்சிடப்படவில்லை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார்.
பிரபல தனியார் வணிக வங்கிக்கு சொந்தமான கமர்ஷியல் வங்கியின் டிஜிட்டல் வலைதளத்தை போல உருவாக்கப்பட்ட மோசடி இணையதளங்கள் மூலம் பொதுமக்களின் பணம் திருடப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. உடுகம்புல பகுதியைச் சேர்ந்த வாகன தொழிலதிபரான WMC விக்ரமசிங்க என்பவர் தனது வங்கிக் கணக்கிலிருந்து 19,99,777 ரூபாய் திருடப்பட்டுள்ளதாக நேற்று முன்தினம் போலீசாரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த நபர் முதலில் வங்கியின் உயர் அதிகாரிகளுக்கு இது குறித்து அறிவித்த பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உத்தியோகபூர்வ முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப விசாரணைகளில் வங்கியின் ஆன்லைன் வங்கி அமைப்பை போல உருவாக்கப்பட்ட போலி டிஜிட்டல் விண்ணப்பங்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த பண மோசடி இடம்பெற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடி சம்பவங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பல முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதுடன் அவை தற்போது கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றம் உட்பட பல நீதிமன்றங்களில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனிடையே சுமார் 5 மாதங்களுக்கு முன்னர் கமர்ஷியல் வங்கியின் சைபர் பாதுகாப்பு அமைப்பில் குறைபாடுகள் இருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சமூக வலைதளங்களில் கமர்ஷியல் வங்கி தொடர்பில் பரவி வரும் தகவல்கள் உண்மையற்றவை என வங்கி நிர்வாகம் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் வங்கியின் இணையதளம் மற்றும் டிஜிட்டல் வங்கி சேவைகளில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பல தொழில்நுட்ப மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கமர்ஷியல் வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் 2009 வரையான யுத்த காலத்தில் பல லட்சக்கணக்கான பனைமரங்கள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் யுத்தம் முடிந்த பிறகும் பனைமரங்கள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். காணிகளை பாதுகாத்தல், விவசாய நடவடிக்கைகள் போன்ற காரணங்களுக்காக இந்த அழிப்பு நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்திற்கு முன் பாதுகாக்கப்பட்ட பனைமரங்கள் யுத்தத்திற்கு பின் அதிகளவில் அளிக்கப்பட்ட சிலவற்றை சட்டவிரோதமாக வேறு பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. இதற்கிடையில் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படாமையையும் பனையில் வேலை செய்யும் பாமர மக்கள் மற்றும் கைத்தொழில் முயற்சியாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் கூறி வருகின்றனர். இதன்போது பனை அபிவிருத்தி சபை மற்றும் போலீசார் உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பௌத்த தர்மம், பௌத்த சாசனம் மற்றும் மகாசங்கத்தை பாதுகாப்பது இனவாதம் அல்ல என்றும் அதே சமயம் பிற மதங்களையும் கலாச்சாரங்களையும் பாதுகாக்க நம்பிக்கையுடன் செயற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் இந்த நாட்டில் பெரும்பான்மை பௌத்த மக்கள் வாழ்கின்றார்கள் என குறிப்பிட்ட நாங்கள் சிங்கள பௌத்தர்கள், அதனால் பௌத்த தர்மத்திற்காகவும் பௌத்த கலாச்சாரத்திற்காகவும் நிற்பது தவறு அல்ல. அதே நேரத்தில் நாட்டில் உள்ள அனைத்து மதங்களையும் கலாச்சாரங்களையும் பாதுகாப்பது நாங்கள் உறுதியாக செய்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச, நான் சிங்களன், நான் பௌத்தன், அதே சமயம் பிற மொழிகள், மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களையும் பாதுகாக்க நான் செயற்படுகின்றேன் எனவும் எடுத்துக்காட்டியுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.